ஹாய் ஹலோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோழிகள் வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடும். சைவம் அசைவம் அப்படிலாம் இல்லை, கோழிகள் வந்து அனைத்துண்ணிகள். அதனால வீட்டில் 5 கோழி வளர்த்துறேன். அது வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்காக வளர்த்துறேன். அதில் கிடைக்கக்கூடிய முட்டை வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் போனஸ் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கோழிகள் நான் சொல்லும்போது நீங்கள் வந்து வாத்து, வான்கோழி, கினிக்கோழி இதெல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஆனால் அதே டைமில் வந்து நான் வீட்டில் 25 கோழி தான் வளர்த்துறேன். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு இங்கே நினச்சி வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பரான டயட்டை கொடுத்து தான் நீங்கள் வளர்த்தணும். ஃபார்முலேட்டட் ஃபீட் அதுக்கு கொடுக்கணும். ஏன் ஃபார்முலேட்டட் ஃபீட் அப்படின்னா அதில் வந்து அவங்க மருத்துவர்கள் ஆலோசனைப்படி சேர்க்க வேண்டிய எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நுண்ணுயிர் சத்துக்கள், ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், ஃபைபர் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் வெல் பிளான்டாக அது டெய்லர்டாக வரும். அதனால் வந்து அந்த மாதிரி ஃபீட் கொடுத்து வளர்த்தும் போது தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அவுட்புட்டும் எக் ப்ரொடக்ஷனும்